அதர்ஸ். ஆணிலிருந்து பெண்ணாக மாறக்கூடியவங்க திருநங்கை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவோம். இந்த படத்துல பெண்ணிலிருந்து ஆணாக மாறக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரு திருநம்பின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னா, ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க, நிறைய திருப்பமான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்க தான் நம்ம ஹீரோயின் கௌரி கிஷன். அவங்க கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க, எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா புதுசா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து வருது அப்படிங்கிறத ஹீரோ ஒரு சைடு கண்டுபிடிக்க, ஹீரோயினும் இப்படி நடக்குது, எங்க ஹாஸ்பிட்டல்லையும் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க, அப்படி என்ன நடக்குது புது விஷயமா இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஆணாவும் இருக்கக்கூடாது பெண்ணாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட ஹார்மோனை பிறக்கும் போதே சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு மெத்தடை இந்த படத்தோட வில்லன் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே யூஸ் பண்ணிட்டு வர்றாரு. பல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட இந்த படம் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது, இன்டர்வெல்ல அந்த ஆசிரமம் வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்க தான் மாலா பார்வதி. அவங்க கிட்ட அவங்க பேசினாங்க அப்படின்னா இதை பண்றது யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ வந்து அவங்க கண்டுபிடிச்சு போயிட்டாரு. அந்நேரம் வந்து மாலா பார்வதி வந்து ஆசிரமத்துல மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் இவங்க தான், இவங்களும் இறந்துட்டாங்க, அப்பனா எப்படி கண்டுபிடிக்கிறது வில்லனை அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப அவரோட ஆக்டிங்ல ரொம்ப அற்புதமாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பல திருப்பங்களோட இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த வில்லன் வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. யாருக்கும் தெரியாம ஒரு பணிவான ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி சைலண்டான ஒரு கேரக்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரன்ஸ் கொடுத்து நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த போலீஸ் கும்பல்ல ஒவ்வொருத்தரா கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த போலீஸ் கூட இருந்துகிட்டு ஒரு அடியா வில்லன் கிட்ட ரொம்ப நெருங்கினதும் வில்லன் என்ன பண்றாரு, ஜெகன் தான் எல்லாத்தையுமே பண்றது அப்படின்னு சொல்லி வில்லன் ஜெகனை மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு வில்லனோட அப்பாட்ட போய் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, அவன் வந்து பையன் கிடையாது, அவன் வந்து என் பொண்ணு தான், வந்து இந்த மாதிரி ஆணா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு அவன் வந்து ஆணா மாறிட்டான் அப்படின்னு வில்லனோட அப்பா ஒரு ஷாக்கான ஒரு ரீசன் வந்து சொல்றாரு. அது வந்து அந்த பிளாஷ்பேக் காட்சிகள்ல காட்டப்படுது. அது எதனால அப்படிங்கிறது படத்துல ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிவ்யூல சொல்லப்படாத நிறைய விஷயங்களும் இந்த படத்துல நிறைய இருக்கு. படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதனால கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.